மாதிரி இந்த மனிதன் கப்பலிலே ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக கப்பல்ல பயண சீட்டு வாங்கினான். வாங்கி கப்பல்ல பிரயாணம் 3 மாதத்துக்கு போகணும். கப்பல்லையே என்ன பண்ணணும், கடல்லையே 3 மாதத்துல அந்த பிரயாணம் முடியும். அந்த பிரயாணத்துக்காக 3 மாதத்துக்கு கப்பல் பயண சீட்டு வாங்கி அவன் பிரயாணம் பண்ணினான். ரொம்ப அருமையான பிரயாணமா இருந்தது. கப்பல்ல எப்பொழுதும் என்ன நடக்கும், கடல்ல அலைகள் வரும், சில என்ன உண்டு, ஒரு இக்கட்டான சூழ்நிலை உண்டு, என்னது அலைகள் வரும், புயல் வரும், எல்லாம் வரும். இடையில இடையில நல்ல நல்ல காட்சிகள் கிடைச்சது. நல்ல நீளமான மரமா பார்த்தான். ரொம்ப அருமையாய் அவனுடைய பயணம் இருந்தது. சில நேரம் அவன் யோசிக்கிறது உண்டு, இந்த கப்பல்ல 3 வேளை நமக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்களே, ரொம்ப அருமையாய் நடத்துறாரு. கப்பலுடைய கேப்டன், கப்பலை நடத்தக்கூடிய கேப்டனை பார்க்கிறாரு, பரவாயில்ல ரொம்ப நல்லா நடத்துறாரு. புயலான சமயங்களிலே நேர்த்தியா இந்த கப்பலை என்ன பண்றாங்க, நடத்துறாங்க. நாம ஒண்ணுமே செய்யல, சீட்டு மட்டும் வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம், ரொம்ப நல்லா நடத்துறாரு அப்படின்னு சொல்லி 3 வேளை சாப்பாட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. காலையில வரையும் சாயந்தரம் 3 வேளை சாப்பாடு. சில நேரங்கள் அருமையான காட்சிகளை பார்க்கிறாரு. பயமான சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது கூட அந்த கேப்டன் மேல ஒரு நம்பிக்கை, நம்ம நடத்துறாரு என்று சொல்லி. இப்படி இருக்கிற சமயத்துல எல்லாமே இவனுக்கு நல்லா இருந்தது. ராத்திரி நேரம் கப்பல்ல மேல்தளத்துல வந்து இயற்கை காட்சிகளை பார்க்கிறது. ஒரு சில தீவுகளின் வழியாய் போகும் பொழுது நல்ல மரங்கள், இப்படிப்பட்ட இடமும் கடல் வழியாக போகும்போது இருக்கிறதா என்று சொல்லி பார்த்து இந்த மனிதன் வியந்து கிட்டத்தட்ட 1 மாசம் பயணம் முடிந்தது. பயணம் முடிந்து இருக்கும் பொழுது நல்லதான் போயிட்டு இருந்தது. ஆனா இவனுக்குன்னு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, கப்பல் கேப்டன் மேலதான். என்ன கவனிக்கிறீங்களா, எல்லாம் நிமிந்து பாருங்க, பைபிள்ல தேடாதீங்க, இவனை எங்க இருக்கு தேடாதீங்க. கப்பல் கேப்டனுக்கு இவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, சின்னது இல்லை, இவன் மனசுல எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா அந்த கேப்டன் தான் என்ன இல்லை, சரியில்லை. ஏன் சரியில்லைன்னு சொன்னா, அந்த கேப்டன் என்ன சொல்றது, கரெக்டான நேரத்துக்கு என்ன பண்ணணும், படுக்க வந்துடணும், குறிப்பிட்ட டைமுக்கு மேல போகக்கூடாது, கப்பலுக்கு மேல் தட்டுக்கு போகக்கூடாது. ஒரு சில நேரம் இந்த ஒரு தீவுக்கு பக்கத்துல போக போறோம், இது ஆதிவாசிகள் இருக்கிற தீவு, நம்மள என்ன பண்ணிடுவாங்க, கிட்ட போகணும், ரொம்ப க்ளோஸ்ல போக வேண்டியது இருக்கு அந்த பாதை. அதனால கிட்ட போனா அவங்க என்ன பண்ணுவாங்க, அம்பு எரிஞ்சு நம்மளை கொன்றுவாங்க. ஸோ இப்படி யாரும் வெளியே வரக்கூடாது. இப்படி சில கட்டளை எல்லாம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை இந்த கேப்டன் போட்டுட்டே இருப்பார். அதனால இந்த கேப்டனை பார்த்தாவே இவனுக்கு என்னது, இவனுக்கு ஒரு மனிதனுக்கு என்ன தெரியுமா, ஒரு 10 மணிக்கு மேல அப்படி கடல்ல அந்த மேல் தளத்துக்கு போய், கப்பலோட மேல் தளத்துக்கு போய் அப்படி நட்சத்திரங்களை பார்த்து அப்படி ஒரு சேரை போட்டு படுத்து அப்படியே இன்பமா இருக்கிறது அவனுக்கு ரொம்ப இஷ்டம். ஆனா கப்பல் கேப்டன் சொல்றாரு, இந்த டைம்ல உப்பு காத்த சுவாசிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆகும், ஸோ நீ கீழே போன்னு சொல்றது. ஒரு சில இடத்துல நீ வெளியே வந்து நிக்க கூடாதுன்னு சொல்ற. ஒரு சில இடத்துல சாப்பாட்டுக்கு இந்த டைம்குள்ள நீ வந்துடணும், இதுக்கு மேல நீ வரக்கூடாது, எல்லாத்துக்கும் போடுற டைம்குள்ள நீ வந்துடணும். இப்படி சின்ன சின்ன கடித்து கொடுதல் இவனுக்கு எப்படி இருக்கு, டார்ச்சரா தெரியுது. என்ன எப்ப பார்த்தாலும் இந்த மனுஷன் சும்மா நம்ம கிட்ட வந்துட்டு அதை செய்யாத, இதை செய்யாத, அதை தொடாத, ஒழுங்கா படுத்து இருந்துச்சுன்னா பெட்டரை கரெக்ட் பண்ண. இப்படி இந்த கப்பல் கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு மாத்திரம் இல்லை, இந்த கப்பல்ல இருக்கிற எல்லாருக்குமே இப்படி எல்லா ஒரு சட்டத்தையும் போட்டுட்டே வந்தேன். இவனுக்கு சரி போ, இன்னும் 2 மாசம் தான் நம்ம பயணம், அதுக்குள்ள இவரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம்னு சொல்லி இருக்கும் பொழுது நாளடைவில் இந்த கொஞ்சம் கொஞ்சமா சொல்றது, அவர் சொல்றது இவனுடைய நல்லதுக்காக தான் அவர் சொல்றாரு. பட் ஆனா இவனால என்ன பண்ண முடியல, 10 மணிக்கு காலையில் பிள்ளைகளுக்கு இப்ப அப்படிதான் 10 மணிக்கு மேல போகாதுன்னு அப்பதான் போவாங்க. அவன் மழை வர்ற மாதிரி இருக்கு போவாதுன்னு அப்பதான், மலையில நிக்காதீங்க இடி விடுன்னு சொன்னா அங்கதான் போய் நிற்பான், மலையில போய் நிக்குது. அதே மாதிரி இந்த மனிதனும் அப்படி இருந்தான். ஒரு கட்டத்துல திடீர்னு ஒரு தீவை கிராஸ் பண்ண வேண்டியது வந்தது. அப்ப கேப்டன் அனௌன்ஸ் பண்ணாரு, யாரும் கப்பலை என்ன பண்ணக்கூடாது, வெளியே வரக்கூடாது, எல்லாருமே உள்ள போங்க, அவங்கவுங்க ரூம்ல இருங்க. நிச்சயமா இந்த தீவுல ரொம்ப கொடூரமான ஆதிவாசிகள் இருக்காங்க, அவங்க நிச்சயமா நம்மளை தாக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்ம கிட்ட இருக்க பொருள் வேணும், ஆகாரம் வேணும், அவங்க நம்மளை தாக்குவாங்கன்னு சொல்லி இவரு எச்சரிக்கை விட்டாரு. எல்லா பயணிகளும் போய் உள்ள அடைஞ்சிட்டாங்க, ஒரு பயம். ஆனாலும் அவர் கப்பல் கேப்டன் சொல்றாருன்னு சொல்லி எல்லாம் உள்ள போயிட்டாங்க. ஆனா நம்மால் மட்டும் என்ன பண்ணாரு, ஆதிவாசிகளா எப்படி இருப்பாங்க, அவங்க நம்ம புக்கில் தான் படிச்சது உண்டு. ஆதிவாசிகளை ட்ரெஸ் எல்லாம் போடாமல் இருப்பாங்கன்னு கேட்பாங்க, முகத்துல எல்லாம் கலர் கலராக பூசிக்கிட்டு அப்படி இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோமே, அதான் இது நிறைய படத்துல எல்லாம் காட்டியிருக்காங்க, அத்தான் போல இதுன்னு சொல்லிட்டு கப்பல் கேப்டனுக்கு தெரியாம நைஸா எங்க விட்டு வெளியே வந்தாரு. இங்க வந்தாரு, அவர் ரூபை விட்டு வெளியே வந்தாரு. மெதுவா கப்பல் கேப்டன் அந்த பக்கம் திரும்ப படியில ஏறினாரு. எங்க போயிட்டாரு, மேல அந்த மனுஷன் போயாச்சு.
மேல டாப்ல போய் பார்க்குறாரு, அதே மாதிரி தீவு வருது. வரும்போது இவருக்குள்ள ஒரு மாதிரி சொன்ன மாதிரி அங்கங்க ஒரு மாதிரி ஆட்கள்லாம் தெரியுற மாதிரி இவருக்கு தெரியுது. ஒரு மாதிரி கிளி அடிச்சாலும் ரொம்ப சூப்பரா இருக்குது. பரவாயில்லையே, நாம போய் ஊர்ல சொல்லலாம்ல, நான் என்னத்தை பார்த்தேன், நானு ஆதிவாசிகள் கிராமத்தை பார்த்தேன், என் மக்களை பார்த்தேன்னு சொல்லலாமே சொல்லும்போது படாம என்ன பண்றான், தோல் மேல ஒரு கை வைக்கிற மாதிரி இருக்கு. பார்த்து பட்டு பயந்துட்டு யாருன்னு பார்த்தா யார் நிக்கிறா, கேப்டன் நிக்கிறாரு. எப்படி இருந்திருக்கும் அவனுக்கு, உனக்குலாம் அறிவு இல்லை, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், ஒண்ணு போய் கரை சேர்க்க வேண்டிய பொறுப்பு என்கிட்ட இருக்கு, இத்தனை பேசஞ்சரை நான் ஏத்திருக்கேன், அவன் மேல அருமையா போட் போட்டு என்ன பண்ணுவான், அந்த ஆதிவாசி குறிப்பு தவறாம எறிவான், நீ செத்து போயிட்டேன்னா நான் என்ன பண்றது, நீ கடல்ல விழுந்துட்டேன்னா உன்னை சமைச்சு நான் ரெடியா இருக்கான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ மீறி மேல வந்துட்டு இருக்க, நான் சொல்றது எதையுமே கேட்க மாட்டேன்னு கப்பல் கேப்டனுக்கு இவனுக்கு வாக்குவாதம் ஆயிடுச்சு. யாருமே பார்க்கல, மேல்தளத்துல எல்லாரும் அவங்க இடத்துல சேஃபா இருக்காங்க. ஸோ இவன் மேல்தளத்துல இருந்து வாக்குவாதம் பண்ணோடனே ஒரு கட்டத்துல இவனுக்கு கோபம் தாங்காம கப்பல் கேப்டனை பிடிச்சி தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுட்டான். கப்பல் கேப்டனை பிடிச்சி தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுட்டான். ஒண்ணுமே நடக்காத மாதிரி வந்து ரூம்லையும் படுத்துட்டான். வேற வழி, கப்பல் கேப்டன் தண்ணி பெரிய விழுந்துட்டாரு. விழுந்து இப்ப சொன்னாலும் ஆபத்து, நம்மளை பிடிச்சி உள்ள தள்ளி விட்டுருவான். இவர் வேற சொல்லிக்கிறாரு, ஆதிவாசிகள் மாம்சத்தை திட்டுருவாங்கன்னு. இப்ப ரொம்ப பயம். சரி, ஒண்ணுமே நடக்காத மாதிரி அவர் இருந்தாரா பொழைச்சாரான்னு தெரியாம இவங்க ரூம்க்கு வந்து படுத்துட்டான். இப்பொழுது கப்பல் கேப்டன் இல்லாம எப்படி போகும்னு நினைக்கிறீங்க, தடுமாறி போகுது. அப்ப பாக்குறாங்க, மற்றபடி சிப்பாய்கள்லாம் வந்து பாக்குறாங்க, இங்கடா கப்பல் கேப்டனை காணோம், ஃபுல்லா தேடுறாங்க, காணோம். உடனே இப்ப கப்பலை யாரு இயக்குறது, நம்ம சரியா போகணும்னா இன்னும் 1 மாசம் கூட டிராவல் இருக்கு, 2 மாசம் முடிஞ்சிருச்சு, 1 மாசம் போகணும்னா யாரும் உடனே ஒருத்த வந்து அங்க இருந்து எனக்கு ஓட்ட தெரியும் கப்பல், எனக்கு கப்பல் கேப்டன் இல்லை, தேடிட்டாங்க, சரி எங்கேயும் போயிட்டாரு தெரியல, ஏதோ விழுந்துருப்பாரு தவறி, இப்ப பார்க்கவும் முடியாது, இரவு நான் ரொம்ப இருட்டு, நம்ம பார்க்க முடியாது, சரி விடுஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நியூஸ் அடிச்சு பார்த்துக்கலாம், இப்ப கப்பலை ஓட்டணும்னா யாருன்னு அங்க இருக்க ஒருத்தன் வந்தான், நான் ஓட்டுறேன் கப்பலை, எனக்கு ஓட்ட தெரியணும்னு. இவனுக்கு ரொம்ப சந்தோஷம், நம்மளை யாரும் கண்டுபிடிக்கல, அவன் வந்து கப்பல் சேஃபா போகுது. அதே மாதிரி 3 வேளை சோறு கிடைச்சது. நல்ல இந்த கப்பல் கேப்டன் புதுசா வந்த கப்பல் ஓட்டுறவன் அங்க நிக்காத இங்க நிக்காதுலாம் சொல்றது இல்லை, கப்பல் நேரா போன மாதிரி தான் என்ன பண்ணுச்சு, போயிட்டே இருந்தது. இன்னும் சில நாட்கள், 1 வாரத்துக்குள்ள வச்சுக்கோங்களேன், 1 வாரத்துக்குள்ள இவன் போக வேண்டிய எல்லையை அடைஞ்சிடலான்னு நியூஸ் வருது. ஏன்னா 3 மாசம் டைம், இந்த 1 வாரத்துக்குள்ள. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ராத்திரி நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல ஒரே கப்பல்ல கூச்சல் குழப்பம். என்னன்னு கேட்டா கப்பல் தாறுமாறா போயிட்டு இருக்கு. என்னடா தாறுமாறா போயிட்டு இருக்குன்னா, கப்பல் கேப்டனை போய் இந்த புதுசா வந்து ஆளை பாக்குற ஆளை காணும், எங்கடா போயிட்டா இந்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பாக்குறாங்க. கொஞ்ச தூரத்துல ராத்திரி கொஞ்ச தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு போட்டு தெரியுது, அதுல யார் போயிட்டு இருக்கா, புதுசா வந்தாங்க பார்த்தீங்க, வந்து நான் ஓட்டுறேன் நானு, அவன் போயிட்டு இருக்கிறான். அட படுவாவே, இதுக்குள்ள இவன் போறான், நம்மளெல்லாம் விட்டுட்டானே அப்படின்னு சொல்லி பார்த்தா இதெல்லாம் எடுத்துட்டு போறான். எல்லா ஆகாரமும் போச்சு, எல்லாருடைய உடமைகளை எடுத்துக்கிட்டான், லைஃப் ஜாக்கெட் எடுத்தாச்சு, எல்லாத்தையுமே சுருட்டிட்டு அவங்க கப்பலை வச்சு எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிற மாதிரி எஸ்கேப். ஆனா போன படுவாவே, லைஃப் ஜாக்கெட்டையாவது என்ன பண்ணிருக்கலாம், வச்சுட்டு லைஃப் ஜாக்கெட்னா என்ன, உயிர் காக்கிற ஒரு கப்பல்ல விழுந்து கடலை விழுந்தாலும் மிதந்துகிட்டே இருக்கலாம், அதையாவது வச்சுட்டு போயிருக்கலாம், அதையும் தூக்கிட்டு போறானே, ஆகாரமும் இல்லை. சரி கொஞ்ச தூரம் தான் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல இன்னொரு கூச்சல் வருது, அடியில இருந்து ஐயோ கூச்சல் வருது, இவன் ஓடுறான் கீழே, என்னடா ஏண்டா கதறீங்க, பரவாயில்ல இப்படி ஆட்டுறதானே, கொஞ்ச தூரம் தான் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, கப்பலுக்குள்ள தண்ணி வந்துட்டு இருக்கு. எப்படிடா கப்பலுக்குள்ள தண்ணி வரும்னா, போனவன் ஓட்டப்பட்டு போயிட்டான். கப்பலுக்குள்ள யாரும் அவன் திருடிட்டு போனதை வெளியே யாரும் சொல்லக்கூடாதுன்னு கப்பலுக்குள்ள பல இடத்துல ஓட்ட விழுந்துருச்சு. கப்பல் நிறைய தண்ணி, கப்பல் மூழ்கக்கூடிய சூழ்நிலை. இன்னும் கொஞ்ச தூரம் வராத வாய்ப்பே கிடையாது, கொஞ்ச தூரம் கூட போக முடியாது. இவன் சொல்றான், நம்பிக்கையோட சொல்றான், இல்ல கொஞ்ச தூரம் நம்ம கிட்ட வந்துட்டோம். அவங்க சொன்னாங்க, இந்த புதுசா வந்த கேப்டன், கப்பல் கேப்டன் இன்னொருத்த நீங்க நினைச்சிட்டு இருந்தோமே, அவன் சரியான ஆள் கிடையாது, வேற டைரக்ஷன்ல நம்மளை திருப்பி விட்டுட்டான். நம்ம போக வேண்டிய இடத்துக்கு ரூட்டே இப்ப நமக்கு தெரியாது. முதல் கேப்டன் இருக்கும் போது நல்லா நடத்தினா, அவன் நல்லா எச்சரித்தான். இப்ப நம்ம எந்த ரூட்ல இருக்கோன்னே தெரியாது, எப்படி யார்ட்டையாவது வெளி உலகத்தோட கனெக்ஷன் பண்ண தெரியாது. இப்ப தண்ணி வேற உள்ள விழுந்துட்டு இருக்கு, லைஃப் ஜாக்கெட்டும் இல்ல, சோறும் இல்ல, ஒண்ணும் இல்ல, தண்ணி உள்ள மடமடம் வந்துட்டு இருக்கு. இந்த நிலைமையில எப்படி இருந்திருப்பான் அந்த மனிதன்? இந்த மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு வாழ்க்கையோட நிச்சயம் இல்லாம ஒருவேளை
அவனுடைய வாழ்க்கை மரணமா கூட இருந்திருக்கலாம். அவ்வளவுதான், மரணம் தான். இனி அவனை காப்பாற்ற யாருமே அவனை சொல்றது ஒரு கற்பனை கருதான். ஆனாலும் இந்த மனிதனுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு தான் இந்த இமனேயனுடைய வாழ்க்கை. பொழுது வாசிக்கலாம். இந்த இமனே என்பது யார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 1வது நிருபம் 1வது அதிகாரம் 18வது வசனம். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்கதரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் தூசியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்கிறார். இந்த இமனேயை குறித்து நிறைய எழுதலைனாலும் சில காரியங்களை பவுலடிகளால் எழுதுகிறார். தீமோத்தேயுக்கு, அதாவது உடன் ஊழியராகிய தீமோத்தேயுக்கு பவுலுடைய காலம் முடிந்தது. பவுல் தீமோத்தேயுக்கு ஊழியத்தை ஒப்பு கொடுத்து அவர் முடிகிற காலகட்டத்தில் அவர் எழுதுகிறார், இந்த இமனே அப்படிப்பட்டவன். இந்த இமனேயை குறித்து அவர் சொல்லுகிறார், இந்த நல் மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். கப்பல்ன்றது என்னதுங்க? விசுவாசமாகிய கப்பல். கப்பலை ஓட்ட போடுறது யாருங்க? நல் மனசாட்சி தான். யார் தெரியுங்களா? கேப்டன். சொல்லுங்க, ஜோரா சொல்லுங்க. விசுவாசம் தான் நம்ம வாழ்க்கைன்ற ஒரு கப்பல்ல போயிட்டு இருக்கிறோம். அதுல நல் மனசாட்சி தான் கேப்டன். அதுல பிரயாணம் பண்ற ஆட்கள் தான் நீங்களும் நானும். ஒருவேளை இந்த இமனேயும் கூட வச்சுக்கலாம். நீங்களும் நானும் அந்த கப்பல்ல பிரயாணம் பண்ணுறோம். இந்த நல் மனசாட்சி தான் அதுல கேப்டனா இருக்கிறார். நல் மனசாட்சிக்கு சரியான இன்னொரு உதாரணம் சொல்லணும், இன்னொரு ஆள் கரெக்டா சொல்லணும்னா பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்துகிட்டு கப்பல் கேப்டனை போல நம்ம வாழ்க்கை படகுல உட்கார்ந்துகிட்டு கேப்டனா நம்மளை நடத்துறார். நம்ம எல்லாருடைய ஒரு லக்கு என்ன? நம்ம எல்லாரும் எங்க போய் சேரணும்? இந்த பூமிக்குரிய காரியத்தை அல்ல, எல்லாரும் பரலோகத்தை நோக்கி தான் ஓடுகிறோம். எல்லா வசனம் சொல்லுகிறது, அன்றையும் ஒரு தரம் மறிப்பது பின்பு நியாய தீர்ப்படைவது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் ஒரு தடவை பிறந்திருக்கிறோம். இனி நம்ம எல்லாரும் எதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம்? மரணத்தை நோக்கி தான். இனி ஒரு பிறப்பு கிடையாது. எல்லாம் சொல்லுவாங்க, இனி 7 ஜென்மம் பிறக்க போறோம், அதுக்கு அடுத்த ஜென்மத்துல நாயா பிறக்க போறோம். ஒன்னும் பிறக்க மாட்டோம். ஒரு தடவை பிறந்துட்டோமா இனி மறிப்பு, இனி ஒரு நியாய தீர்ப்பு. செத்ததோட முடிஞ்சிச்சு நினைச்சுட்டா கூட பரவாயில்லைங்க, நியாய தீர்ப்புல போய் நிக்கணும். அந்த நியாய தீர்ப்பு அந்த பகுதிக்கு நம்மளை பரலோகத்துக்கு நேராக நடத்துகிறதுல இந்த நல் மனசாட்சியாகிய ஆவியானவர் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் இருக்கிறார். ஆனா நிறைய நேரம் இந்த நல் மனசாட்சி நிறைய பேர் இந்த மனிதன் தள்ளி விட்டது போல. கேப்டன் என்ன பண்றாரு? இங்க நிக்க கூடாது, நீ அங்க நிக்க கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நல் மனசாட்சியை தள்ளி விட்டுப்பது. அதே போல தள்ளி விட்ட உடனே அவன் கப்பல் நல்லா போற மாதிரி தான் இருந்தது. ஆனா கடைசியில் அவனுடைய முடிவு அந்தோ பரிதாபம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் கிறிஸ்தவர்களாகி நம்மளை யோசிச்சு பாருங்களேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், உலகத்தான விட நமக்கு இந்த நல் மனசாட்சி ஜாஸ்தியாவே வேலை செய்யும். உலகத்தானுக்கு பாருங்க, அவனுக்கும் நல் மனசாட்சி இருக்குங்க. புறஜாதிகள் எடுத்து பாருங்க, அவனுக்கும் நல்ல இருதயம் ஒண்ணு கட்டாயமா இருக்கு. இது செய்யக்கூடாது பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஒரு சில காரியங்களை பாருங்க, ஒரு சில ஆண்கள் குடும்பத்துல இருக்காங்க, மனைவிகளை அடிக்க கூடாது இருக்கிறாங்க. கிறிஸ்தவம் மட்டுமா அப்படி இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? இல்லைங்க, மனைவியை ராணி போல வச்சிருக்கிற ஆட்கள் இருக்காங்க. மனைவி மேல இதுவரைக்கும் கைப்படாத ஆட்கள்லாம் இருக்காங்க. நல் மனசாட்சி அவங்களுக்கு இருக்கு. குடிக்க கூடாது, தவறா இருக்கக்கூடாது, பேசக்கூடாது, கோபப்படக்கூடாது, மற்றபடி என்ன பண்ணக்கூடாது? தவறான ஸ்நேகம் இருக்கக்கூடாது, உபச்சாரம் செய்யக்கூடாது. சன்மார்க்க ஜீவி உள்ள புறஜாதிகள் இருக்கத்தான் செய்யறாங்க. உங்களை சுத்தி நிறைய ஆட்கள் இருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? தேவையில்லாத சண்டைகளை அவங்க போட மாட்டாங்க, கெட்ட வார்த்தைகளை அவங்க பேச மாட்டாங்க. ஆனா அவங்களை விட ஒரு படி மேல கிறிஸ்தவர்களுக்கு இந்த உடல் உள்ள ஜீவியம் இருக்கணும். இருக்கும். அதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். ஒரு சின்ன விஷயத்தை நீங்க பண்ணிட்டீங்கன்னா கூட பாருங்க, ஆவியான அருமையா. அதான் சொல்றேன், எல்லாரும் உறங்கிடுவாங்க, கேப்டன் உறங்கவே மாட்டாங்க.
மாட்டார். கேப்டனா யாரு? பரிசுத்த ஆவியானவர் தூங்கவே மாட்டார். ஒரு சின்ன வார்த்தையில பிள்ளைகளுக்கு அடினால சொல்லுவேன், அம்மா கிட்ட கொஞ்சம் கோபமா பேசியிருப்பீங்க, ஆவியானவர் உள்ள இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், பேசிட்டு நீ மாடியில போய் நிற்பீங்க, ஆண்டவர் கூட வந்து நிற்பார். இல்லையா? ஆவியானவர் கூட வந்து நிற்பார். கோபப்படலாமா? நீ பண்ணது தப்பு தானே, நீ கோபப்படலாமா? அவங்க தான் பேசினாலும் அவங்க பொண்ணை நம்ம சொல்றது, அவங்க புரியாம அவங்க என்ன புரிஞ்சுக்காம பேசிட்டாங்க, அவங்க புரிஞ்சுக்காம பேசினாலும் நீ கோபப்படலாமா? அவங்களை என்ன வார்த்தை சொல்லிட்ட, உங்க வயிற்றுல பறக்காம இருந்திருக்கலாம். அது பாருங்க, அம்மா அழுதுட்டு இருக்காங்க. அந்த ஆவியானவர் மாடிக்கு போனாலும் அங்க வந்துருவார். லேலுயா. பாத்ரூம்ல உட்காந்தாலும் அங்க வந்துருவார். லேலுயா. அதனால நிறைய பேர் இப்பெல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் ஒரு தவறான ஒரு விஷயம். என்ன தெரியுமா சொல்றாங்க? ஆவியானவர் நான் பாத்ரூம்ல இருக்கும்போது காமெடி பேசினாரு, நான் சிரிச்சே வச்சேன் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் தப்பு. லேலுயா. ஆவியானவர் எந்த நிமிஷத்துலயும் காமெடி எல்லாம் அடிக்க மாட்டேன். லேலுயா. உங்களை சந்தோஷப்படுத்துவார், அது என் ஆவியானவர் செய்வார். ஆனா காமெடி அடிச்சு சிரிக்கிற அளவுக்குலாம் ஆவியானவர் இல்லை. லேலுயா. அவர் ஒரு மனுஷனோடு ஒப்பிட்டால அதற்கும் அவர் மேலானவர். லேலுயா. நம்ம காலை சுட்டி காட்டி நம்ம குடும்பத்தினுடைய சமாதானத்தை இழக்காத வண்ணம் அருமையாய் குடும்பத்தாரோடு கூட பேசுவார். லேலுயா. கணவன்கிட்ட எப்படி பேசணும் அவருக்கு தெரியும், மனைவி கிட்ட எப்படி பேசணும் அவருக்கு தெரியும், பிள்ளைகள்கிட்ட எப்படி பேசணும் அவருக்கு தெரியும், பெரியவங்கிட்ட எப்படி பேசணும் அருமையாய் அவருக்கு தெரியும். லேலுயா. அந்த மனசாட்சியில உள்ள உட்கார்ந்துகிட்டு அற்புதமாய் அவர் பேசுவார். லேலுயா. நம்மளோடு கூட வருகிற தேவன் பிரயாணத்துல இருக்கிறீங்களா, அருமையாய் பேசுவார். லேலுயா. யாருமே தெரியாது, உட்கார்ந்துருப்போம் பஸ்ல, சினிமா ஓடும், பார்த்துருவோம். ஆவியானவர் நம்ம பக்கத்துல யாராவது உட்கார்ந்துருப்பாங்க, ஆவியானவர் சொல்லுவாரு பார்த்தாரு அப்படி இருந்தாங்க, யாருமே இல்லை. என்ன சொல்லுவாரு? நீ இதை பார்க்க கூடாது, இது எனக்கு விருப்பம் இல்லாது. லேலுயா. இது நீ பார்க்க கூடாது. நம்ம நினைப்போம் யாரோ பேச, நம்மளை பார்க்கவே ஒருவேளை எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கு தெரியல, நம்மளை நிமிர்ந்து கூட ஆண்டவர் பார்க்க விட மாட்டார். நிச்சயமா விடவே மாட்டார். எனக்கு பிரியமில்லாத அந்த ஒரு காரியத்தை நீ செய்யக்கூடாது. லேலுயா. அருமையா எல்லா சூழ்நிலைகளையும் அவர் அளவு அருமையாய் பேசுவார். இன்னைக்கு நிறைய பேர் இந்த நல்மனசாட்சியை தள்ளி விட்டுறாங்க. வாலிபர்கள், பெரியவங்க எல்லாருக்குமே ஆண்டவர் பேசுறார். நீ செய்யக்கூடாதுன்னா அற்புதமாய் தேவன் பேசுவார். நீங்க ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும். அதனாலதாங்க ஒரு கிறிஸ்தவனுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கட்டாயமா தேவை. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லைன்னா அவங்க நடத்த முடியாது. கப்பல் கேப்டன் இல்லாம அவங்களால நடக்க முடியாது. ஆண்டவர் சொன்னார், நான் போகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், நான் போகாதிருந்தால் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரமாட்டார். அவர் வந்தாரா சகல சத்தியத்துக்குள் உங்களை அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உங்களுக்கு உணர்த்துவார். அவரை காத்திருந்து பெற்றுக்கொள்ள. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து போன உடனே சீசர்களுக்கு சொன்னது என்ன தெரியுமா? நீங்கள் போய் காத்திருங்கள். காத்திருந்த அத்தனை பேர் வேலைப்பார். ஏங்க ஆண்டவரோட அத்தனை வருஷம் தானே ஊழியம் செய்தாங்க. பேதுரு அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஊழியம் செஞ்சாங்க. 3 வருஷம் அவ்வளவு அத்துப்படி ஆண்டவர் உயிரோடு இருக்கும் போதே ஆண்டவர் 2 பேரை ஊழியத்துக்கு அனுப்பினார். அவங்க போனாங்க, போய் பிசாசுகளை விரட்டினாங்க. பைபிள் இருக்கா இல்லையா யோசிச்சு பாருங்க. ஆனா என்னது புதிய ஏற்பாட்டுல என்னது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எழுதின சுவிசேஷத்துல நீங்க படிச்சு பாருங்க. அதுல போட்டிருக்கு, அவங்க வந்து சொல்றாங்க, ஆண்டவரே பிசாசுகளும் எங்களுக்கு நடுங்கி கீழ்ப்படுகிறது. பிசாசுகளை துரத்துனாங்க, அற்புதங்களை செய்தாங்க, எல்லாம் செய்தாங்க. அப்புறம் ஏங்க பரிசுத்த ஆவியானவர் இல்ல? பரிசுத்த ஆவியானவர் இல்லாம உங்களால வாழ முடியாது. நான் போறதே எதுக்கு தெரியுமா? நான் அவரை அனுப்பி வைக்கிறதுக்கு தான் போறேன்னு சொல்லி அப்பொழுது ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொருவரும், ஆண்டவரை அறிந்த ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வது மிகவும் முக்கியமானது. அவர் உள்ள வந்தாதான் சொல்லுவாங்க. பரிசுத்த பெற்றோர் சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளைகளை பெற்று வச்சோங்க, ஒரு ஆள் கிட்ட ஒன்று பிடிச்சு கொடுக்குற வரைக்கும் தான் எனக்கு பிரச்சனை. ஒரு ஆள்கிட்ட ஒன்று பிடிச்சு கொடுத்துட்டேன்னா, ஒரு மகன்கிட்ட பிடிச்சு கொடுத்துனேன், எங்க கடமை தீர்த்துது. ஏன் தெரியுமா? அவன் அவளை பார்த்துப்பான்னு சொல்லி ஒரு பெரிய நம்பிக்கை. கல்யாணம் ஆயிடுச்சா? எல்லாரும் உலகத்துல என்ன கேட்பாங்க? இன்னைக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? 2 பிள்ளைகள் கல்யாணம், 3 பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் ஆயிடுச்சு. பரவாயில்லப்பா, இப்பதான் ஒரு சுமையே தெரிஞ்சது. நம்ம வீட்டுல இருக்கிற வரைக்கும் பிள்ளைகளை சுமையா பார்த்தோமா? கிடையாது. ஆனா அந்த வயசு ஒன்று வரும்போது பிள்ளைகளுக்கு ஃபியூச்சர்ல பாதுகாப்பு வேணுன்றதுக்காக ஒரு மனிதனை எப்படி கைப்பிடிச்சு கொடுக்குறோமோ அதே போல ஒரு வாலிப ஒரு பிள்ளைங்க பையனை ஒரு பெண் அவசியம் என்று சொல்லுகிறது போல கிறிஸ்தவர்களுக்கு, தேவனை அறிந்தவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ரொம்ப
செஞ்சிருப்போம். ஆண்டு சொல்ல போய் சாரி கேளு, நீ பண்ணது தப்பு, போய் மன்னிப்பு கேளு. நம்ம சொல்றோம் ஆண்டவரே என் பொண்டாட்டிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கறான்னு சொல்ல போய் மன்னிப்பு கேளுன்னா கேளு. அதுக்கப்புறம் தான் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய நேரம் நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம. அதான் வசனம் சொல்லுகிறது, ஆண்கள் புருஷர்கள் கோபம் இல்லாமல் இருக்கணும், சண்டை பண்ணாதவனா இருக்கணும், வாக்குவாதம் பண்ணாதவனா இருக்கணும். அதெல்லாம் செய்யும்போது ஆண்டவர் சொல்வார், இப்ப அவ என்ன சொல்லிட்டா நீ இப்படி ஆர்கியூமெண்ட் பண்ற, ஆவியான உள்ள இருந்தா குத்துவார். அவரு கணவனுக்கு மனைவிக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டாரு, கணவனுக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டாரு. அவர் சென்ட்ரல இருக்கிறது நீதியாய் அருமையாய் பேசுவார். ஒவ்வொரு தடவை நீங்க நியாய தீர்ப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்லுவாரு, இல்ல அங்க என்ன நடந்ததுன்னே தெரியாது, நீ பேசக்கூடாது. யாராவது ஒருத்தங்க ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தாட்டு போட்டு குதிப்போம். அப்ப ஆவியான உள்ள இருந்தா சொல்லுவாரு, அங்க என்ன நடந்ததுன்னே தெரியாம பேசாத, ரெண்டு பக்கமும் நியாயத்தை கேட்காம நீ பேசக்கூடாது, அருமையாய் பேசுவார். எத்தனையோ நானும் என் ஊழியத்துல என் சின்ன வயதுல இருந்து பார்த்திருக்கிறேன். ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்ற எல்லாருமே போராட்டங்கள் இருந்ததுதான், பாடுகள், கடல்ல தான் அவங்க பிரயாணம், ஆனா சேஃபா போனாங்க. காரணம் என்ன தெரியுமா? இந்த ஆவியான சொல்லுவாங்க, மேல போவாங்க, 10 மணிக்குள்ள வந்து படுத்துரு, சாப்பிடுற நேரத்துல சாப்பிடு, குடிக்கிற நேரத்துல குடி, இப்ப வந்து மேல பாரு, எல்லாம் சொல்லுவாரு. இந்த இடத்துல நல்ல தண்ணி வந்து பிடிச்சுக்கோ, எல்லாத்தையும் சொல்லுவாரு. இந்த ஆவியானவர் இல்லாத பட்சத்துல இல்லாம ஒரு சிலர் ஆண்டவருக்கு ரொம்பவே பயன்பட்டிருப்பாங்கன்றது மீன்ஸ் என்ன தெரியுங்களா? ஆண்டவருக்காக பயங்கரமா அதை செய்து இதை செய்து ஓடுவாங்க. பட் ஆனா அவங்க வாழ்க்கையில ஒரு சமாதானம் இருக்காது. அவங்க வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள் வேற விட்டுருக்க மாட்டாங்க, ஆணிவேர் விட்டுருக்க மாட்டாங்க, சல்லி வேர் விடுவாங்க. சல்லி வேர்னா என்னது? அதை ஈஸியா என்ன பண்ணிடலாம், பிடிக்கலாம். ஆண்டவருக்காக செயல்படுவாங்க, ஆண்டவருக்காக கொடுப்பாங்க, ஆனா ஆணிவேர் விட மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகம் இல்லை. ஆவியானவருடைய அபிஷேகம் இருந்ததுன்னா மீதி எல்லா காரியத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறத விட நம்ம ஆத்மாவுக்கு அவர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுப்பார். நீங்க சர்ச்சுக்கு பெரிய பெரிய காரியங்களை செய்யலாம், சர்ச்சுக்கு பெரிய பெரிய விஷயங்கள் செய்யலாம், ஏன் ஊழியக்காரங்களை நீங்க தங்க தட்டல தாங்கலாம், அது என் தேவனுக்கு 2வது பட்சம் தான். முதல் விஷயம் என்ன தெரியுமா? உங்களுடைய ஆத்மா விளையேற பெற்றது, அதை நீங்க கரப்படுத்த கூடாது என்பது ரொம்ப கருத்தா இருப்பார். என்ன பேசணும், என்ன செய்யணும், என்ன ட்ரெஸ், யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட உட்காரணும், எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரு ஆள்கிட்ட உட்கார்ந்து இப்போ பேசிட்டே இருப்போம். அதான் சொன்னேன், ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்றோம். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வேணும். ஆமா, நீங்க என்னங்க இவங்க பாட்டு ஏதோ பாஷையில பேசுறாங்களே அதுவும் நமக்கு வேணுமா? ஒரு சிலர் சொல்றாங்க, அதுல பவுல் எழுதினாராம், என்னன்னா அந்நிய பாஷையில பேசுகிறவன் தனியில தான் பேசணும், தனிமையா தான் பேசணும், சபையில அர்த்தம் சொல்லாவிட்டா பேசக்கூடாது. சபையில பேசக்கூடாதுன்னு பவுல் சொன்னது உண்மைதான். ஆனா பவுல் அதே பவுல் இன்னொன்னு சொல்றாரு, நான் எல்லாரை காட்டிலும் அதிகமாய் பேசுகிறேன் என்று சொல்லுவோம். தனி ஜபத்திலேயாவது அபிஷேகத்துல நிறையணும். தனி ஜபத்துல ஒரு மனிதன் அபிஷேகத்துல 1/2 மணி நேரம் ஜபம் பண்ணி பாருங்க, அவர் நடத்துற விதம் உண்மையாக இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். முதல் கூட்டம் என்ன கூட்டம் தெரியுமா? விசுவாச கப்பலை சேதப்படுத்தி கேப்டனை கீழே தள்ளி விடுகிற கூட்டம். இன்னைக்கு நிறைய நல்மனசாட்சி பரிசுத்த ஆவியானவர் இருப்பார்னா அதை நீங்க வாஞ்சிப்பீங்க. என்ன தெரியுமா? அவர் இல்லாம உங்களால வாழ முடியாது, நிச்சயமா வாழ முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இருப்பார்னா ஜெபம் பண்ணாம உங்களை தூங்க விட மாட்டாருங்க. ஒரு விஷயத்தை கேட்கறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களை முழங்கால் போட வைப்பாரு. எங்க நடக்குது யாருக்கும் விடவே மாட்டாரு. ஜெபம் பண்ணு, முழங்கால் போடு. சபையில ஒரு விசுவாசிக்கு ஒரு பிரச்சனையா, பணம் 2வதுங்க, நீ முழங்கால் போட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. 12 மணி நாள் விட மாட்டாரு, 1 மணி நாள் விட மாட்டாரு. ஏன்? ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு புக்கை நீங்க தொட்டுலாம் பார்க்கலாம், தொட விட்டுறாரான்னு பார்க்கலாம். 2 பேஜ் தான் திருப்பி இருப்பீங்க, 3வது பேஜுக்கு சொல்றாரு, மூடு அந்த புக்கை, நீ இந்த புக்கை நீ படிக்க கூடாது, அதுக்கு மேல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கெடுக்கக்கூடிய வலை இது, இந்த புக்கை நீ மூடு. அற்புதமாய் நடத்துவோம். இந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் வேணும். அதுல நீங்க மூழ்கி எழுதணும். கணிக்கான அளவு பத்தாது, முழங்கால் அளவு பத்தாது, அதுல இன்னும் மூழ்கி 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 அவருடைய சத்தத்தை தினந்தோறும் கேட்கணும். அவரோட சத்தம்
சொல்ற அட்வைஸ் கஷ்டமா தெரிஞ்சாலும், ஆனா உண்மையா சொல்றேன், ஆண்டவர் அபிஷேகத்தை பெற்றவங்களுக்கு நிஜமாவே அது கஷ்டம் கிடையாது. இது இப்படி செய்ய அதை அப்படி செய்யறது கஷ்டமா இருக்காது. அது அப்ப கஷ்டமா இருந்தாலும் அதை செஞ்சு பார்த்துட்டு அதோட அருமை, அதோட இனிமை, அதோடைய டேஸ்ட் சொல்லி முடியாது, வாயால விவரிக்க முடியாது. இன்னைக்கு ஆண்டவரே நான் எப்படி இருக்கேன் ஆண்டவரே? இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்றது அதுதான். ஆண்டவர் உணர்த்துறார். உணர்வு இல்லாமலாம் இல்லைங்க. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோட தேவன் பேசுகிறார். பிள்ளையாமோடு கூட தேவன் ஃபர்ஸ்ட் பேசினாரா? சொல்லுங்க. தேவன் பேசினார். கேட்டாரா பிள்ளையாம்? கேட்கல. ரெண்டாவது யார் பேசினா? சொல்லுங்க, யார் பேசினா? கழுத பேசுச்சு. ரெண்டாவது யார் பேசினா? கழுத பேசு. கேட்டாரா பிள்ளையாம்? மூணாவது யார் பேசினா? தூதன் பேசினார். கேட்டாரா? கடைசியில யார் பேச ஆரம்பிச்சுட்டா தெரியுமா? நான் சொன்னேன் இன்னொரு கேப்டன் உள்ள வருவான்னு. யார் பேச ஆரம்பிச்சா? பாலாக் ராஜா பேச ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ஜனங்களை அழிக்கிறதுக்கு எனக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடு, சொன்னா உனக்கு பொண்ணு பொருள் தருவேன். கடைசியில பிள்ளை அவனுடைய சாப்டர் எப்படி முடிஞ்சது தெரியுமா? அவனை பட்டயத்தால் கொன்று போட்டார்கள் என்று போட்டிருக்கிறது. இன்னைக்கு தேவன் பல விதத்துல உங்களோடு கூட பேசுகிறார். நீங்க வாலிபர்களா இருக்கலாம், பெரியவர்களா இருக்கலாம், ஒரு சில படிப்பறியா இல்லாத ஜனங்கள் மூலமாய் தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். கழுத பேசுதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்க பேசிக்கவே மாட்டாங்க வாழ்க்கையில. அன்னைக்குதான் ஒரு வார்த்தை முத்தா முதிர்த்திருப்பாங்க. அந்த வார்த்தையை நீங்க யோசிக்கணும். ஏன் இவங்க இந்த வார்த்தையை நம்மகிட்ட இப்ப சொல்லணும்? இந்த பாட்டையே இவங்க இன்னைக்கு பாடணும். யோசிக்கணுங்க. இந்த கண்களி இச்சை நமக்கு வேண்டாம். நீங்க நினைக்கிறீங்க யாருக்குமே தெரியறது இல்ல, நான் பண்ற தப்பு யாருக்கும் தெரியறது இல்ல. இல்ல, தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். நீ என்ன பார்க்கிற, என்ன யோசிக்கிறீங்கன்றத தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். அம்மா அப்பா பார்க்காம இருக்கலாம், ஏன் உங்க ஊழியக்காரங்க பார்க்காம இருக்கலாம், ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர், அந்த நல்மனசாட்சியின் ஆவியானவர், நீங்க பண்ற அத்தனை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆனா இத்தனையும் பார்த்து கூட உங்களை நேசிச்சு நீங்க தூங்குற நேரத்துல அமைதியா பக்கத்துல படுத்து இன்னைக்கு நீ எவ்வளவு தப்பு பண்ணிட்ட, ஒரு சாரி கேளு ஆண்டவர்கிட்ட. எவ்வளவு உணர்த்துற லேலுயா, ஜோரா லேலுயா சொல்லுங்க, கையை உயர்த்தி லேலுயா சொல்லுங்க. ஆனா நம்ம நிறைய நேரம் இந்த மனிதனை போலதான், இந்த இமேனை அப்படிதான் போட்டுட்டு இந்த நறுமண சாட்சி சில தள்ளி விட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தெரியுங்களா? இதுல போட்டிருக்கு, அவனை தூசியானவனை சிக்ஷிக்கப்பட சாத்தானிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தேன். பவுல் சொல்கிறார், இமேனை யாரிடத்துல ஒப்பு கொடுத்தானா? சாத்தானிடத்துல ஒப்பு கொடுத்தா. எத்தனை பேருக்கு சாத்தானிட்டு கையில மாட்டுறதுக்கு ஆசை? சொல்லுங்க, விளங்குதா? பிசாசு கையில நான் மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர்? புரியல நான் சொல்றேன். மாட்டிருக்கேன்றது இல்லை, என்ன பரவாயில்ல கடவுள் விட்டுருட்டும், நான் சொல்றது புரியும். மாட்டிருக்கேன்றது கடவுள் பிசாசு கையில விட்டுருட்டுமா? அவங்கள பிசாசு கையில என்ன பண்ண முடியல, யாரும் விட்டு கொடுக்க மாட்டோம். ஏசப்பா கையில தான் நம்ம இருக்கணும். யோபுவை ஆண்டவர் என்ன பண்ண, சாத்தான் கையில விட்டு கொடுத்தார். நடந்தது என்ன? எல்லாமே அவுட்டு. பொருள் அவுட்டு, பிள்ளைகள் அவுட்டு, சொத்து அவுட்டு, சரீரத்துல பலனும் அவுட்டு, சுகம் அவுட்டு, எல்லாம். கடைசியில என்ன இருக்குது முன்னாடி? மரணம் இருக்கு. நான் யோசிச்சேன், என்ன ஆண்டவரே, இந்த நல்மன சாட்சியை தள்ளி விட்டதுக்கா இந்த மகனை, இந்த ஆளை, இந்த இமேனையை சாத்தான் கையில ஒப்பு கொடுத்தார். நிறைய கேள்விகள் வந்து இந்த பிள்ளைகள் நிறைய கேட்பாங்க. அது போல முதல்ல ஒரு ஊழியக்காரருக்கு விசுவாசிகள் சாத்தான் கையில ஒப்பு கொடுக்க அதிகாரம் இருக்கும். இது ஒரு பெரிய விவாதத்துக்குரிய ஒரு விஷயம். இதுதானா? இன்னைக்கெல்லாம் யாரும் இந்த பாஸ்டராவது உன்னை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னா சொல்லுவாங்க, இந்த பாஸ்டர் ஓவரா போறாரு. இவருக்கு எந்த அதிகாரத்தை கொடுத்தாரு? பவுல் தேவன் அல்ல, பவுல் ஒரு ஊழியக்காரர். லேலுயா. பவுல் இமேனையை சொல்லுகிறார், அவனை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். என்ன போட்டிருக்கு? ஒப்பு கொடுத்துட்டேன். நல்லா கவனிக்கணும் விசுவாசிகள், கூர்ந்து கவனிக்க. உங்களை எல்லாரையும் ஆண்டவர் எங்ககிட்ட கொடுத்துருக்கிறார். உங்களை மேய்க்க ஒரு சில நேரம் அடிக்கணும். அதான் தாவீது சொல்லுகிறார், நீதிமான் என்ன தயவாய் குட்டட்டும், குட்டணும், அடி விடும். ஒரு சிலர் ஏச்சு பேச்சு வாங்கணும். நான் வந்து சொல்ற தாவீது குட்டுறது என்னன்னு ஒரு சிலர் அடுத்த மனைவி எடுத்துக்கிட்டே சொல்லத்தான் செய்வோம். ஆண்டவர் சொன்னாங்க, நாங்களே யார் தெரியுமா? கீ கொடுக்குற பொம்மை. நாங்க என்ன பண்ண, கீ கொடுத்தா பொம்மை என்ன பண்ணும்? அதே என்ன பண்ணணும், நடுங்கிட்டு கையை காலை ஆட்டிக்கிட்டே நிற்கும். பார்த்துருக்கீங்களா அந்த பொம்மை? குளவுல அந்த பொம்மை அது மாதிரி தம்பு அடிச்சுட்டே வரும். பார்த்துருக்கீங்க அந்த பொம்மை? கீ கொடுத்தோன்னா டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சுட்டே வரும்.
இந்த ஊழியக்காரங்களுக்கு நம்மளை கண்டாவே பிடிக்கும். வேணாம் வேணாம் எப்போ போல சொல்லுவாங்க. நல்ல கவனிச்சு, எங்ககிட்ட கொடுக்கறத எங்களையும் நீங்க காயப்படுத்தி கப்பல் இருந்து தள்ளணும்னு நினைச்சா நாங்க ஒரு சில நேரம் சாத்தான் கிட்ட சொல்லுங்க, சொல்ல கஷ்டமா இருக்குல்ல, எனக்கு கஷ்டமா இருக்கு. நம்மள சாத்தான்ட்ட ஒப்பு நான் நினைச்சேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை யோசிச்சேன். ஆண்டவரே, நானும் உங்களை போலதான் வச்சுக்கோங்களேன் யோசிச்சேன். நானும் ஒரு ஊழியக்காரியா இருந்தால் ஒரு விசுவாசம் நம்ம எல்லாரும் ஆண்டவர் பார்வையில ஒண்ணுதான். அப்ப நான் நினைச்சேன், என்ன சாத்தான் கையில ஒப்பு கொடுத்தீங்கன்னா நான் என்ன நிலைமையில இருப்பேன்? சரீரத்துல எல்லாம் ஒண்ணு வந்துடும். கூட இருக்கவங்க போனாலும் விசுவாசம் சொன்னாங்க, மனுஷன் தான் உயிர் கீழே எல்லாத்தையும் கொடுத்துருவான், எல்லாத்தையும் கொடுத்துருவான். அந்த மாதிரிதான் நம்மளை நல்லா புரிஞ்சு வச்சுக்கா பாருங்க. சொத்தை கொடுத்துருவான், கொண்டாட்டி பிள்ளைகளை கொடுத்துருவான், ஆனா அது சரீரத்தோட அவன் விட மாட்டான்னு சொன்ன மாதிரி தான் எல்லாமே போயிட்டா கூட பரவாயில்ல, சரீரத்துல புண்ணு வந்தா எவனால தாங்குறது? அப்ப நினைச்சேன், ஆண்டவரே என்னப்பா அந்த மனுஷன் கண்டான், நல்ல சாட்சிய கொஞ்சம் பேசுற ஆவியானவரை போடாண்டவரே அப்படின்னு சொன்னது பெரிய தப்பா? அதுக்கு இந்த ஊழியக்காரங்க சாத்தான்கிட்ட போய் இந்த மனுஷனை கொடுக்குறாங்கன்னா அப்ப எங்க சபையில எத்தனை பேரை நான் சாத்தான்கிட்ட கொடுக்கணும் சொல்லுங்க? எத்தனை தடவை நண்பன சாட்சிய போனை தூக்கக்கூடாது, தேவையில்லாத விஷயத்த பேசக்கூடாது, எத்தனை தடவை பேசுறாரு, எத்தனை தடவை மீறி அதையும் மீறி நண்பன சாட்சி ஆவியான சொல்லுவாரு. நாங்க கவனிக்கணும், நம்மகிட்ட அப்படி பேசி அவருக்கு என்னதான் லாபம்? நம்மகிட்ட அப்படி பேசுறதுனால அவருக்கு என்ன லாபம்? ஒண்ணு இல்லை, நம்ம ஆத்மாவை நம்ம காப்பாத்திக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா அப்படி பேச ஆக்கியதை தள்ளி விட்டுறது நவுங்க. ஆண்டவர் அதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். அதை சொல்ல ஒரு கற்பனைக்குள்ள கொண்டு வரும். முதல்ல அந்த ஜென்டில் காட எப்படி நீங்க தள்ளுவீங்க? அவர் வார்த்தையா பேசினாலும் உங்களுக்கு அவரோட அருமை தெரியல. ஆனா அவர் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். உங்களை கரை சேர்க்கறதுக்காக உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதை செய்யாத, இதை பார்க்காத. நான் சொல்றேன், தள்ளி போக மாட்டேன். ஆண்டவருக்கு நல்லா தெரியும், நான் தள்ளி போயிட்டா இன்னொருத்த வந்துருவான், வேண்டாம் என்ன தள்ளாத. ஆனா நாம அடிக்கடி கழுதையா பேசினாலும் சரி, கழுதை எலும்பு பேசினாலும் சரி, நாம அசைகிறத நான் என்ன செய்வேன் அதையே தான் செய்வேன். இதை செய்யாத செய்வோம். நிறைய பேர் என்ன தெரியுமா, நம்ம கண்ணை மறைக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, பவுலுக்கு கொரிந்து சபையை குறித்து சொல்றதுக்கு கொரிந்து சபைக்குள்ள ஒரு கூட்டம் இருக்கு. என்னென்ன தப்பு பண்றான்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருப்பான். குலோவேயாளின் வீட்டாரால் எனக்கு அறிவிக்கப்பட்டது கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். எப்பா உங்களுக்கு வாக்குவாதம் இருக்குன்னு குலோவேயாளின் வீட்டார் எனக்கு சொன்னாங்கப்பா. அதே மாதிரி ஒன்ன போட்டு கொடுக்க ஒரு ஆள் இருப்பாங்க. முதல்ல பெரிய ஆள் பரிசுத்தாவியானவர் எனக்கு இருக்கிறார். படிக்கிற பொண்ணு அவங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அந்த நீட்டு தேர்வுக்கு வேற ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு வச்சிருந்தாங்க. அப்ப அவங்க ஸ்கூல்ல இருக்கிற சேர்ல எல்லாம் போட்டோஸ் ஒட்டுவாங்க. இப்போ உள்ள எக்ஸாம் எனக்கு அப்பெல்லாம் நாங்க எழுதும் போது அந்த மாதிரி போட்டோஸ் ஒட்ட மாட்டாங்க. ஆனா இப்போ வந்து எல்லா சேர்லையுமே போட்டோஸ் என்ன பண்ணி நம்பர் போட்டு அதை போட்டோஸ் ஒட்டுவாங்க. இந்த எக்ஸாம் எழுதிட்டு போயிடுவாங்க. அந்த சேர் அப்படி இருக்குமா, இந்த பிள்ளைங்க போற பிள்ளைங்க 9th படிக்கிற பிள்ளைங்க, உங்க டிபி இப்ப ஜாக்கிரதையா நான் சொல்றதை 9th படிக்கிற பிள்ளைங்க அவன் சொல்றான், எங்க கூட படிக்கிற பிள்ளைக்கா வேகமா போய் ஒவ்வொரு சேரா எனக்கு போட்டோவை பார்ப்பாளாம். சரி, அவன் பார்த்து என்ன பண்ண போறான்னா, இந்த பையன் பார்க்கறா எவ்வளவு அழகா இருக்கான், 9th படிக்கிற பிள்ளை ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோல விட முடியும்னு சொன்னா, நீங்க விதவிதமா அதுவும் என்ன தெரியுமா எடிட் பண்றது, கருவாப்பையில இருந்துட்டு அப்படி அழகா இருக்கிற மாதிரி ஒரு எடிட், கருப்பு மோகக்கட்டை ஒண்ணுமே இருக்காது, தலைமுடி ஒண்ணு இருக்காது, அப்படி போட்டுக்கிட்டு சும்மா ஸ்டைலா இப்படி நின்றுட்டு அப்படி நின்று இப்படி வைக்கிறது, வெட்டி கூறுபாட்டு வித்துருவார் தெரிஞ்சுக்கலாம். அந்த ஆவியானவர் பேசுற நண்பன் சாட்சியை நீ தள்ளி விட்டுட்டேனா இன்னொருத்தன் கப்பல்ல வந்து டிராவல் பண்ண வந்துருவான். அவன் கப்பலை உடைக்க ஆரம்பிச்சிருவான். உங்க விசுவாச கப்பலுக்குள்ள தண்ணி வர ஆரம்பிச்சிருவான். அவன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவான். ஆண்டவர் சொல்லுகிறார், கேயாசியை பார்த்து சொல்லுகிறார், எங்கே போனாய் கேட்கிறார். அந்த வசனத்தை வாசிக்க நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 25வது வசனம். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன் உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். நான் எங்கேயுமே போகலையே. ஆனா சார் எங்க போயிட்டு வந்திருக்கிறாரு? நாகமாண்டப்ப என்ன வாங்கிட்டு வந்திருக்கிறாரு? வருஷத்துக்கு புதுசு அந்த ட்ரெஸ் போடலாமாங்க சொல்லுங்க? வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் வருஷம் புதுசு போடலாமா? சாவர வரைக்கும் இந்த பணம் செல்லுபடி ஆகுமா? ஆகாது. அவ்வளவுதான் பணம் வாங்கிட்டு வந்து
அவன் இவனை பார்த்து அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர எலிசா சொல்லுகிறார், அந்த மனிதர் எந்த மனிதன்? நாகமான் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது நல்லது. அந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணி எவ்வளவு உன்னிப்பாய் இந்த கேயாசி செய்த விஷயத்தை அவ்வளவு அருமையா விட்டு விட்டா லைன் லைனா ஃபுல் ஸ்டாப் மாறாம பேசுறா பாருங்க. அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? என் மனசு உன்கிட்ட உன் கூட செல்லவில்லையா? அதோட அர்த்தம் என்ன? எலிசா வீட்டுல இருந்தாரு. எலிசாவோட மனம் யாரோட கூட பேசிச்சான்? கேயாசியோட. என்ன பேசிச்சான்? இந்த மனிதன் நீ வாங்காத, நாகமான் கிட்ட இருந்து எதையும் வாங்க கூடாது. இவன் கேயாசி சொல்றான், இந்த எலிசாவுக்கு விவரம் பத்தல, பஞ்சத்துல இருக்கிறாரு, அவனா சுகம் பெற்றதுக்கு காணிக்க கொடுக்குறான், வாங்கிட்டு அனுப்ப வேண்டியதானே, இவருக்கு பழைக்க தெரியலன்னு சொல்லி நீ அவர் விட்டுட்டாரு, நான் போய் வாங்குவேன் ஓடுனான். ஊழியக்காரன் வேண்டாம் சொன்னதை மீறிலாம் செய்யாதீங்க. ஊழியக்காரன் உங்களை அழிக்கிறதுக்கு அல்ல. அதான் சொல்ல, தேவன் எங்களுக்கு கொடுத்த ஆவி என்ன தெரியுமா? உங்களை இடித்து போடுறதுக்கு அல்ல, ஊன்ற கட்டுகிறதுக்கே எங்களுக்கு அந்த அபிஷேகம், அந்த அதிகாரத்தை என்ன தெரியுமா? நீங்க ஊன்ற கட்டப்படலாம், நீங்க ஆசீர்வதிக்க, அதுக்கு தான் எங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இவன் சொல்ல, நான் வீட்டுல தான் இருந்தேன், என் மனம் கூட செல்லலையா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சின்ன விஷயத்தை பார்க்கும்போது எங்க பேச உங்க மைண்டுக்கு எத்தனை பேர் வருது? சர்ச்சுக்கு அப்படியே சேவ் பண்ணாம வருவீங்க. அம்மா அப்பா பேச கூட இப்ப நம்ம பிள்ளைங்க வரதில்லை. யார் பேச வந்துருது? யார் நினைப்பு வந்துருது? ஐயோ பேபி அக்கா அங்க முடிஞ்ச உடனே என்ன கேட்பாங்க? உண்மையில நினைக்கிறேன் எலிசா மனசு அப்படிதான். கேஎஸ்சி இப்ப வாங்கும் போதே பாக்குறாரு, இவர் வேற இடையில கிளாஸ்ல வந்துக்கிட்டு நாமளுடைய பணத்தை வாங்குறதுக்கு நிக்கிறோம். எலிசா எங்க வந்து நிக்கிறாரு? சென்டர்ல வந்து நிக்கிறாரு. இப்ப கேஎஸ்சி என்ன பண்றாரு? போய் நீயும் வாங்க மாட்டேன் பார்க்கல வருஷத்துல இவங்களும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, எங்களையும் நல்ல சந்தோஷமா இருப்பாங்க. உங்களை யாரும் வேணாம், நல்லா இந்த பிள்ளைகளோட சேருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணிட்டு வேற என்ன நினைச்சிட்டீங்க? அது கிடையாது. இப்ப கேலாசி தட்டி விட்டு ஓப்பா அந்த பக்கம் மனசாட்சி, அந்த மனசாட்சி பேசுறாரு, எலிசா பேசுறாரு, வாங்காத. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதனால கேலாசிக்கு என்ன நடந்தது தெரியுமா? நாகமாட்ட அந்த குஷ்டம், நீ எதை மட்டும் வாங்கல, நீங்க பணத்தை மட்டும் வாங்கல, பணத்தோட எதுவும் சேர்த்து வந்துருச்சு, குஷ்டம் வந்துருச்சு. நல்ல ஆவிக்குரிய ஜீவியத்துல குடும்ப சூழ்நிலை இருக்கிற பிள்ளைங்க சரியில்லாத பிள்ளைகளோட சொல்ல பேசக்கூடாது, நட்பு வைக்க கூடாது. ஏன் நட்பு வைக்க கூடாது தெரியுமா? அவன் வீட்டுல இருக்க வருவோம், அவன் வீட்டுக்கு வருவோம். நீங்க நினைக்கிறீங்க நம்ம அப்பா சரி கிடையாது, நம்ம அப்பாவுக்கு உழைக்க தெரியல. இல்ல இல்ல இல்ல, நீ எவங்கிட்டயா இருந்து குஷ்டரோகத்தை வாங்கிட்டு வந்தது நீங்க. எலிசா மேல எந்த தப்பும் இல்ல. எலிசா யார் தெரியுங்களா? அவருடைய செத்த பிரேதத்தினுடைய எலும்புகள் மேல இன்னொரு மனிதனை போட்டு செத்தோட போட்ட உடனே அவன் உயிர் பெற்று எழுந்தான. அவ்வளவு வல்லமையுடையவர் எலிசா. அந்த வல்லமை ஏன் தெரியுமா உங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு? எவங்கிட்டயா போய் நீ குஷ்டரோகத்தை வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்கிற? உங்க அப்பா நல்லவங்க, உங்க அம்மா நல்லவங்க, ஏன் உங்க ஊழியக்காரங்க நல்லவங்க, எங்கேயோ போய் என்னத்தையோ வாங்கிட்டு வந்து நிக்க கூடாது. அதனாலதான் எலிசா சொல்றாரு, நீ வாங்க போறது பணத்தை மட்டும் இருந்தா நான் வாங்குவேன், நீ வாங்க போறது வஸ்திரத்தை மட்டும் இருந்தா நான் வாங்குன்னு சொல்லுவேன். நீ வாங்க போறது எனக்கு தெரியுமா? அவன் குஷ்டரோகத்தை. எதுக்கு? எப்போ? உங்களுக்கு உனக்கு மட்டும் இல்லையே கேசி, உனக்கு மட்டும் இல்ல, உன் பிள்ளைகளுக்கு நீ வாங்க போற, தயவு செய்து வாங்காதன்னு சொன்னான். கேட்கலையே. நல்மனசாட்சி எப்படி கூட வருது பாருங்க. இன்னைக்கு ஊழியக்காரங்க வரும்போது கேட்போம், லேட்டா வந்துச்சா, ஏன் வரோம் லேட்டா வரோம் கேட்கதான் செய்வோம். சும்மா தான் இல்லை லேடியா யாராவது முழுசா வரல, வராங்க திருவிருந்த கொடுங்கன்னு சொன்னா கொடுத்துருவோமா? கொடுக்க மாட்டான். ஏன் எதுக்கு கேட்கதான் செய்வோம். ஏன் வரல, எதுக்கு லேட்டு கேட்கமா மாட்டோமா சொல்லுங்க. கேட்காம கொடுத்துடணும். அவங்களுக்கு என்ன நம்மளை பத்தி தெரியும்? எங்களுக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். லேடியா தேவனுடைய ஆலயத்துக்கு ஓடிவாங்க, எங்க மனம் உங்க கூடயே, நாங்க சேஃபா இருக்கிறாங்க, நீங்க குஷ்டரோக வாங்க கூடாதுன்னா இந்த நல்மனசாட்சியின் ஆவியானவர் அதை அவங்களோடு கூட பேசுகிறார். இந்த ஒரே நல்மனசாட்சியை தள்ளிவிட்டனால இந்த எமினேய இந்த பவுல் சொல்கிறார், சாத்தானிடத்துல ஒப்பு கொடுத்தேன். இதுக்காக சாத்தானிடத்துல ஒப்பு கொடுத்தானா? இதோட ஒரு பெரிய டேஞ்சர். வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு புத்தகம் வாசித்து முடிக்கலாம். 2:18 அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி 2 தீமோத்தேயு 2:18 அவர் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல்
நடந்தாயிற்று என்று சொல்லி யார் அவர்கள்ன்றது யாரு? 17ஆம் வசனத்தை வாசிச்சிருங்க. அவருடைய வார்த்தை அரிப்பிளவை போல படரும். அரிப்பிள சதை அழுகலை போல படரும். இமேனேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். இந்த இவனை மறுபடியும் இங்க வந்துடுறாரு பாருங்க. 2 தீமோத்தேயுல எழுதுகிறார், வலியுறுத்துகிறார். அப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி விலகிடுவாங்க. உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி உயிர்த்தெழுதல்லாம் நடந்துருச்சுன்னு சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். இவங்களும் விசுவாசத்துல நிக்க மாட்டாங்க. சிலருடைய விசுவாசத்தையும் இவர்கள் என்ன பண்ணாங்க? கவிழ்த்து போட்டார்கள். அதனாலதான் சாத்தான் கையில நான் ஒப்பு கொடுத்துட்டேன். நீங்க நல்மனசாட்சியை தள்ளிவிடும் போது நீங்களும் விசுவாசத்துல நிக்க போறதில்ல, அடுத்தவங்களுடைய ஓட்டை சேர்த்து கவிழ்த்துருவீங்கன்னு சொல்லிதான் பவுல் சொல்லுறார். இவன் உயிரோட இருக்கிறத விட சாத்தான் கையில இருந்தாதான் இவன் இன்னொரு தடவை தப்பான விஷயத்தை செய்ய மாட்டான்னு சொல்லி சில நேரம் சிச்சிக்கப்பட தேவன் ஒப்பு கொடுக்கிறாரா? சில நேரம் உங்களுடைய வாழ்க்கையில பாடுகள் வருதா? நீங்க நினைக்க உங்க விசுவாசத்தை நீங்க உங்க ஆத்மாவை கொஞ்சம் அலசி பாருங்க. நல்மனசாட்சியின்படி செய்திருக்கேனா, ஏதோ உங்க சத்தத்துக்கு மீறி கேட்டேனா சொல்லி கேட்டு பாருங்க. அவர் சொல்லுவார், இந்த இடத்துல நீ தப்பு பண்ண, சாரி கேளுன்னு சொல்லி ஒப்புரவாயிட்டா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா அவர் பார்ப்பாரு, இவன் கப்பல் மூழ்க போது பக்கத்துல இருக்கிற படகு ஏறி அங்கேயும் இந்த வேலையை செய்வான்னு தெரிஞ்சுதான் இவனை சாத்தான் கையில ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு நானும் நல்மனசாட்சியை காத்துக்கொண்டு விசுவாசத்துல நிக்கணும், பிறரையும் விசுவாசத்துல தூக்கணும். இல்லையா? நாம தப்பு, அதை சொல்ல எல்லாம் சுத்தி தப்பு நடக்கட்டுங்க, நாம தப்பு பண்ண கூடாது. இல்லையா? அவங்க இருந்தாங்க, இவன் சூழ்நிலை சொல்லவே சொல்லாதீங்க. கிறிஸ்தவ சூழ்நிலையை மாற்றுகிறவன். இல்லையா? கிறிஸ்தவ என்னது, எல்லா இடத்துலயும் வேஷம் போட மாட்டான். கிறிஸ்தவனா எல்லா இடத்துலயும் வாழ முடியும். இல்லையா? ஆண்டவரே, இன்றைக்கு இந்த அதனாலதான் பவுல் அடிகளார் தீமோத்தேயுக்கு எழுதும் போது எழுதுகிறார், நீ விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, ஓட்டத்தை நான் காத்துக்கிட்டேன், நீயும் காத்துக்கணும். இந்த விசுவாச கப்பலை நிறைய பேர் சேதப்படுத்திட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் வேற கேப்டனுக்கு ஒப்பு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நீங்க ஒப்பு கொடுத்தாங்க. உங்களோட பேசுறாரு பாத்தீங்களா நல்மனசாட்சி ஆவியானவர். இது வேண்டான பலமுறை பிள்ளையாம் கிட்ட சொன்னது போல பலமுறை உங்களை வாட் பண்றாரு. ஆனா நீங்க நிறைய நேரம் அதை வாடிங்க அசட்டை செய்து ஏமாத்திட்டு உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. தயவு செய்ய வேணாம், நல்மனசாட்சிக்கு செவி கொடுப்போம், ஓட்டத்தை காத்துக்கொள்வோம். தேவன் நமக்கு உதவி செய்வார். சொன்ன எல்லாரும் மனங்கால் படி உங்க பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ, உன் வல்லமையால் என்னை நீராளுகை செய்யும். உள்ளத்தின் ஆழத்தில் சத்தத்தை உயர்த்தி வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை எவ்வளவு ஆண்டவரை திட்டினாலும் எங்களை கடிந்து கொண்டாலும் ஆண்டவரே நீங்க மட்டும் எங்களுக்கு போதும். ஆண்டவரே உங்க பிரசனத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். இசப்பா ஆண்டவரே, உங்க பலவீனத்துல நீங்க தான் எங்களுக்கு ஆர்வம் கொடுக்குறீங்க. ஆண்டவரே சுகத்தை கொடுக்குறீங்க, ஆரோக்கியத்தை கொடுக்குறீங்க. நீங்க ஆண்டவரே எங்களை எந்த பாதைகள் நடத்துறாலும் நீங்க எங்களுக்கு போதும். உங்க ஆளுகை எங்களுக்கு வேணும்னு கேட்டுருக்கோம். இசப்பா எங்க எல்லாரையும் ஒப்பு கொடுக்குறோம். இசப்பா எங்க ஒருத்தரை கூட இங்க விட்டுறாதீங்கப்பா. இந்த செய்தியை கேட்கிற யாருமே ஆண்டவரே உங்களை இழந்து போகாதபடிக்கு, ஆண்டவரே உங்களை தள்ளி விட்டு விடாதபடிக்கு, இந்த நல்மனசாட்சியை தள்ளிவிட்ட இவனையை போல இல்லாதபடிக்கு ஆண்டவரே, ஆண்டவரே உங்களோடு கூட உங்களுடைய வருகை பரியந்தம் ஆண்டவரே உங்களோடு ஆண்டவரை டிராவல் பண்ண எங்களுக்கு உதவி செய்ய. அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. நாங்க எல்லாரும் ஆண்டவரே உங்களுடைய பரத்திலே நாங்கள் இணைந்து இதே போல உங்களை துதிக்க உதவி செய்ய வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனாண்டி நல்ல பரலோக பிதாவே.